ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதங்க அனிமியில் சீசன் 1 எபிசோட் 3. போன எபிசோடு முடிவில் அந்த மிசாக்கிங்கிற பொண்ணோட ஐபேஜை கழட்டுறதோட அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் அந்த ஐபேஜ் பின்னாடி என்ன இருக்கு, அவளுக்கு வேற கண்ணு இருக்கா, இல்ல கண்ணே இல்லையா, இல்ல வேற ஏதாச்சுமா, அதை இப்பயே தெரிஞ்சுப்போம். அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு அவளோட ஐபேஜை கழட்ட பார்த்த கோயிச்சிக்கே ஷாக்கு. ஏன்னா அந்த ஐபேஜுக்கு பின்னாடி இருந்தது ஒரு பொம்மையோட கண். கோயிச்சி அந்த பொண்ணை பார்த்து இது செயற்கையான கண்ணா, அதுக்கு மிசா ஆமா ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு, அந்த ஆபரேஷன்ல தான் எனக்கு இந்த கண்ணு வச்சாங்க, இந்த கண்ணு இருக்கறனால எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்த்தாங்க, அதனால தான் நான் இந்த ஐபேஜை போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு சொல்றா. என்ன இதை பார்த்து பயந்துட்டியா? அதுக்கு கோயிச்சி இல்ல, அந்த பொண்ணு என்னன்னா கோயிச்சியை பார்த்து இங்க இருக்கிற பொம்மைகளுக்கும் ஆத்மாக்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால இந்த இடத்துல இருக்க வேணாம், செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு செகண்ட் ஃப்ளோர் கூட்டிட்டு வந்துடுறா. கோயிச்சி அந்த மிசாக்கிங்கிற பொண்ணை பார்த்து ஏன் இங்க ஸ்டூடியோன்னு போட்டிருக்கு, ஆமா இங்க ஒரு ஸ்டூடியோ இருக்கு, டோரகா ஸ்டூடியோ. டோரகா ஸ்டூடியோனா ஆமா இந்த ஸ்டூடியோட ஓனரும் இந்த பொம்மைகளை உருவாக்குறவங்க அவங்க தான். அப்பனா இங்க இருக்கிற எல்லா பொம்மைகளும் உருவாக்குறது அவங்க தானா? ஆமா. அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற பொம்மை பார்க்க ஒண்ணு மாதிரியே இருக்கு, எப்படி? அதுக்கு அந்த மிசாக்கி இருக்கிற பொண்ணு அது எனக்கும் தெரியாது. அப்படியே உன்கிட்ட நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக போனேன், அந்த பொண்ணோட பேர் கூட மிசாக்கி, அந்த பொண்ணோட பேர் மிசாக்கி. முழுசா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த காலையை கட்டாயிருக்கு. இப்ப கோயிச்சி அந்த மிசாங்கிற பொண்ணை பார்த்து கேக்குறான், உனக்கு சிஸ்டர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? அதுக்காக தலையாட்டி இல்லன்னு சொல்றா. அதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே மாதிரி 2 குழந்தை இருந்துச்சு, 2 ஃபேமிலி தனித்தனியா அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் இப்படி சொன்னா, நீங்க நல்லா இதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இப்படி சொன்னேன். கோயிச்சி இங்க எந்த கஸ்டமரும் வர மாட்டாங்க. அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு என்கிட்ட நீ ஏதாச்சும் எதிர்பார்க்கறியா? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், தெரியும் நீ கேட்பேன்னு, என்ன கேட்க போற, ஆனா நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. நான் லேட் பண்ணிட்டேனா? எனக்கு புரியல இப்படின்னு கோயிச்சி கேட்க, இந்த கதை மொத்த ஊருக்குமே தெரியும். 26 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் 3 9th கிரேட் அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த கிளாஸ் ரூம்ல ரொம்ப பாப்புலரான பொண்ணு இருந்தா. அவ எல்லாத்திலயும் ஃபர்ஸ்டா இருந்தா, விளையாட்டுலயும் படிப்பையும் ஃபர்ஸ்டா இருந்ததுனால அவளோட பேரு எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. ஒரு நாள் அவ திடீர்னு இறந்து போயிட்டா. அந்த இழப்பு யாராலையும் ஏத்துக்க முடியல. நிறைய பேரு அவ கார் ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஃபிளைட் ஆக்சிடென்ட்லயோ அந்த மாதிரி தான் இறந்து போனானே நிறைய பேரு நிறைய விதமா சொன்னாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே நிறைய பேர் பார்த்திருக்காங்க, இன்க்ளூடிங் டீச்சர்ஸும். அதனாலேயே அந்த பொண்ணுக்காக ஒரு பெஞ்சு ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் கிராஜுவேட் ஆகிறப்ப ஒரு போட்டோ எல்லாரும் ஒண்ணா எடுத்துட்டாங்க. அந்த போட்டோ எடுக்கிறப்பையும் அந்த பொண்ணுக்காக ஒரு சேர் தனியா ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல, போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சேர்ல அந்த பொண்ணு அந்த போட்டோல இருந்தா, அதுவும் போட்டோல சிரிச்சபடியே. அந்த பொண்ணோட பேரு மிசாக்கி. இதை கேட்ட உடனே கோவிச்சாலே நம்ப முடியல. இந்த ஸ்டோரியை நீ யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த கதையை சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இப்படி சொல்ல வர கோவிச்சோட போன் ரிங் ஆகுது. அதை அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த காலை கட் பண்றாங்க. அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு கோவிச்சை பார்த்து இது என்னது, இதை வச்சு மத்தவங்களுக்கு போன் பண்ண முடியுமா இப்படின்னு எதுவுமே தெரியாம இருக்கா. கோவிச்சி வேற எதையோ கேட்க வர அந்த கடை ஓனர், கடை மூட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஆகா எக்ஸாம் ஆரம்பிக்க போதா, புழிஞ்சு எடுக்க போறானுங்க. 95% எடுத்தா மட்டும் டோக்கியோல சீட் கிடைக்கும். பதிலுக்கு இவன் அந்த பையனை பார்த்து கேட்க, நீ எங்க சேர போற, எனக்கு வேற ஆசை இருக்கு. அப்படியா, வாழ்த்துக்கள். வேணா படிக்கிறதுக்கு கோவிச்சிட்ட டிப்ஸ் இல்ல, ஏன்னா அவன் செகண்ட் ரேங்க். நீயே பாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேரா தான் படிக்கிறாங்க. உனக்கு ஏதாச்சும் வேற ஆசை இருக்கா? என்ன பத்தி ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க. சரி நீ என்ன பண்ண போற, படிச்சு முடிச்சிட்டு டோக்கியோக்கு திரும்பி போறியா? ஆமா நான் டோக்கியோக்கு திரும்பி போயிடுவேன். அப்ப நான் டோக்கியோக்கு 2 பேரா போக போறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர? நானும் கூட வரேன் டோக்கியோக்கு. நீ வேணா பொண்ணுங்க படிக்கிற ஹை ஸ்கூல்ல போய் சேர்ந்துற. டேய் அது ஏன் முடிவுடா? இவங்க இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். கோயிச்சி அந்த டெஸ்கே பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த ஊரு பூரா மழை பெய்ய ஆரம்பிக்குது. பசங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. சாக்கிக்கு பாரா இப்படி சொன்னா புரியாது. கோயிச்சி ஜன்னல் ஓரமா எட்டி பாத்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்னன்னா, நீ வீட்டுக்கு கிளம்பல, என்கிட்ட ஒரு கொடை இல்ல, ஆனா கொடையை அரைச்சு கொடுத்தாங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன், வேணா என் கூட என்னோட கொடையில வரியா இப்படின்னு இந்த பொண்ணு தயக்கத்தோட கேட்க, பாக்குற நமக்கு நல்லா புரியுது இந்த பொண்ணு கோயிச்ச ஒன் சைடா லவ் பண்றானே. ஆனா கோயிச்சி அவளோட மனசு புரிஞ்சுக்காம வேணான்னு சொல்லிடுறான். சரி எனக்கு கிடைச்சது ஆளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளில கிளம்புறா. அதுக்கப்புறம் கோயிச்சியும் இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் நடந்து போயிட்டு இருக்க. கோயிச்சி அந்த போன வருஷம் நீ எங்க போன? நானா டோக்கியோக்கு போனேன். டோக்கியோல நிறைய இடம் சுத்தி பார்த்தேன். டோக்கியோ டவர், தீம் பார்க் சொல்லிட்டே போலாம். அப்ப நான் உனக்கு டோக்கியோ ரொம்ப பிடிக்குமா? ஆமா என்னோட கனவே டோக்கியோல இருக்கிறதா, எப்படியாச்சும் டோக்கியோல செட்டில் ஆகும். இப்படி அந்த பொண்ணு பேசிட்டு வர கோயிச்சி வேணா நீ டோக்கியோல படிக்க வேண்டியதானே. அதுக்கு அந்த பொண்ணு எங்க ஃபேமிலி கொஞ்சம் போரான ஃபேமிலி. கோயிச்சி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கறான். அது என்ன கேள்வினா, உனக்கு கிளாஸ் 3 9th கிரேட் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? போன வருஷம் படிச்சவங்க என்ன ஆனாங்க? அவங்க படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நீ மட்டும் ஏன் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்க? வேற ஏதாச்சும் கிளாஸ் ரூம் மாறலாம்ல? அது எனக்கு தேவைப்படல, அதனால நானும் மாறல. இப்படி ஒரு சாதாரண பதிலா சொல்லி கோயிச்சால அடுத்த கேள்வி கேட்க முடியாத மாதிரி பண்ணிட்டா. அப்படியே அந்த பொண்ணு போக நம்ம கோயிச்சி அந்த மிசாக்கிங்கிற பொண்ணுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்ல முடியுமா? இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு கைகாலெல்லாம் நடுங்குது. ப்ளீஸ் இந்த மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒரு பயத்தோடய, முக்கியமா அந்த கிளாஸ் 3 பத்தி ஏன் அதை பத்தி சொல்ல மாட்டேன், இன்னைக்கு மழை ரொம்ப அதிகமா பெய்யுதுல அப்படின்னு இன்னொரு பையன் வந்து கோயிச்சோட கவனத்தை மாத்துறான். கோயிச்சி அவனை பார்த்தும் கிளாஸ் 3 பத்தி சொல்ல முடியுமா, அதுவும் 26 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. இதை கேட்ட அவனுக்கும் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இங்க ஒரு ரூமர் பரவிட்டு இருந்துச்சு, அதனாலதான் கேட்கறேன். சரி சொல்லு உனக்கு என்ன தெரியும்? அதுக்கு கோயிச்சி ஒரு பாப்புலர் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, அவங்க என்னன்னு தெரியாம இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடியறப்ப குரூப் போட்டோல அந்த பொண்ணு இருந்த மாதிரியும் அதை பார்த்து எல்லாரும் பயந்த மாதிரியும் இதெல்லாம் தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு இவங்க 2 பேரும் கோயிச்சி வித்தியாசமா பார்க்க, அதே நேரத்துல டீச்சர் வந்துடுறாங்க. பசங்களா இங்க நின்னு என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? சாக்கிக்கு பாரா கிளாஸ் 3 என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். தம்பி அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் ராத்திரி வீட்டுல ஒரு வழியா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சித்தி சொல்ல, கோயிச்சி அவங்க சித்தியை பார்த்து கிளாஸ் 3 9th கிரேட் பத்தி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அவங்க எனக்கு ஏதோ அவ்வளவா தெரியாத அப்படின்னு ஒரு மழுப்புறாங்க. இல்லனா
அவனுக்கு அதை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்களா? இதெல்லாம் புரியாத புதிராவே இருக்கு. கோயிச்சி என்னன்னா எங்கம்மா அந்த கிளாஸ் ரூம்ல தானே படிச்சாங்க, அதுக்கு அவங்க சித்தி ஆமா சரி டைம் அடிச்சு படுத்து தூங்கு, நாளைக்கு ஸ்கூல் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் முடியிறப்ப கோயிச்சி மறுபடியும் அந்த மிசாக்கிங்கிற பொண்ணை பாக்குறான். அவ மொட்டை மாடியில நிக்க நம்ம கோயிச்சியும் அவளை பாக்குறதுக்காக போறான். அந்த நேரமா பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால். அவன் கூட படிக்கிற பையன். அவன் என்ன சொல்றானா, உனக்கு எதுவும் ஆவலையில, நீ என்னத்த பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஆயிஷாவா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ட்ரை பண்றான். என்னத்த சொல்லணும்னு ட்ரை பண்றான்? நேத்து ஒரு கதை கேட்டில, அதை பத்தி அடுத்த மாசம் விலாவரியா சொல்றேன், அது வரையும் யார்ட்டையும் அதை பத்தி கேட்காத. இப்படி அந்த கால் கட்டாக கோயிச்சிக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒரு பொண்ணோட பேர் கேட்டீங்கல, அந்த ஒரு பொண்ணோட பேர் மிசாக்கி. அந்த பொண்ணோட ஃபுல் நேம் மிசாக்கி ஃபுஜியோகா. சரி உனக்கு எக்ஸாம் வருதா? ஆமா என்னோட தம்பி கூட எக்ஸாம்க்கா விழுந்து படிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு தம்பி இருக்கா? இருக்கான். அவன் ஒரு பெரிய புத்தக பூஜி. அப்படியா? அவன் மேக்ஸிமம் மாங்கா தான் படிப்பான். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிக்க எக்ஸாம் பேப்பர் எல்லா டெஸ்க்லயும் இருக்கு, இன்க்ளூடிங் அந்த டெஸ்க்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க கோயிச்சி மட்டும் எக்ஸாம் கட் அடிச்சிட்டு வெளில வந்து அந்த மிசாக்கிங்கிற பொண்ணோட பேசிட்டு இருக்கா. நம்ம கோயிச்சி அந்த மிசாக்கிங்கிற பொண்ணை பார்த்து, உனக்கு மிசாக்கி ஃபுஜியோகாவை பத்தி தெரியுமா? அதுக்கு அந்த பொண்ணு மிசாக்கி ஃபுஜியோரா என்னோட கசின், அவன் எனி டைம் என் கூடயே தான் இருப்பா. ஒரு நாள் அவ இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா? மறுபடியும் கோயிச்சி 26 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் 3 9th கிரேடுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இதே கேள்வியை நிறைய பேர்ட்ட கேட்டியா? ஆமா. ஏன் கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லவே மாட்டாங்க. சரி நீ இருக்கிறத யாரும் ஏன் கண்டுக்க மாட்டாங்க? நானா இல்லையே, இல்லாத ஆளை எப்படி பார்க்க முடியும்? இதை கேட்டு கோயிச்சிக்கு பயங்கரமான ஷாக்கு. கடைசி அந்த பையன் ஃபோன் கால் என்ன சொன்னானா, கோயிச்சி இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா என்ன வேணா நடக்கலாம், யாராலுமே என்ன பார்க்க முடியாது, ஆனா உன்னால மட்டும் தான் என்ன பார்க்க முடியுது. உனக்கு எப்படி இருக்கு கோயிச்சி? அதே நேரத்துல பிடி சார் வேகமா முடியாது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல, அவளும் வேகமா வந்து கோயிச்சியை பாக்குறா. அவளுக்கு பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கிறது அவளுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு அவ மிரண்டு வேகமா தலை தெரிக்க ஓட, கோயிச்சி அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அந்த பொண்ணு படிக்கட்டுல இறங்க கால் சிரிப்பாகி அவ வச்சு இந்த கொடக்கம் கீழே விழுந்து அந்த கொடக்கம்பே அவ கழுத்துல குத்திடுது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்க்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு துடிக்க அந்த இடத்துல இறந்து போறா. இதை பார்த்த கோயிச்சிக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது.